நெல்லுக்காக பில் வழங்க லஞ்சம். ஜிபேயில் வாங்கி சிக்கிய பில் கிளார்க் தட்டி தூக்கிய லஞ்ச ஒழிப்பு போலீசார். திண்டுக்கல் நெல் கொள்முதல் செய்வதற்காக பணம் வழங்குவதற்காக 20,000 லஞ்சம் வாங்கிய பருவநிலை பட்டியல் எழுத்தர் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நரிக்கால்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் விவசாயி ஆவார். தன் நிலத்தில் விளைவித்த நெல்லை நரிக்கால்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டு சென்றுள்ளார். சுமார் 250 மூடை நெல் விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தொகை சுமார் 2 லட்சத்தை பெறுவதற்காக திண்டுக்கல் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிப கழக பருவநிலை பட்டியல் எழுத்தராக பணிபுரியும் சுமன்ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். நெல் கொள்முதலுக்கான தொகையை வழங்க தனக்கு 20,000 லஞ்சம் வழங்க வேண்டும் என கேட்டு சுமன்குமார் முதற்கட்டமாக 5,000 ரூபாயை ஜிபே மூலம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து விக்னேஷுக்கு நெல் கொள்முதலுக்கான தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் விக்னேஷை தொடர்பு கொண்ட சுமன்குமார் மீதம் 15,000 ரூபாயை தர வேண்டும் என நேரிலும் தொலைபேசியின் வாயிலாகவும் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்த விக்னேஷ் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் ஜிபே மூலம் விக்னேஷின் வங்கி கணக்கில் இருந்து சுமன்குமாரின் வங்கி கணக்குக்கு ரூபாய் 15,000 அனுப்பினர். இதனை அடுத்து சுமன்குமாரை கைது செய்த போலீசார் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே இருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிப கழகத்திற்கு அழைத்து வந்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல் கொள்முதலுக்காக லஞ்சம் வாங்கிய பில் கிளார்க் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிகாரிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த சில தினங்களில் மட்டும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.